2 நாட்களாக வங்கக்கடலில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 12 மணி முதல் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் இன்று இரவு அதாவது அதிகாலையில் அடுத்த 12 மணி நேரத்தில் நள்ளிரவுக்கு பிறகு அது கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள அந்த வானிலை கணிப்பின்படி இன்று நள்ளிரவுக்கு மேல் கரையை கடக்க உள்ள அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கரையை கடக்கும் பொழுது வட தமிழகம், புதுவையை ஒட்டிய வட தமிழகம் அல்லது ஆந்திராவின் தெற்கு ஆந்திரா பகுதி ஆகிய 2 பகுதிகளுக்கு இடையே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் என அறிவித்திருக்கிறது. இதனால் மழையின் அளவு இன்று இரவுக்கு பிறகு படிப்படியாக குறையும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் போது இன்று இரவு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் அதிகாலையில் இருந்து அது கரையை கடந்த பிறகு ஆந்திராவை நோக்கி சென்ற பிறகு மழையின் அளவு ஓரளவு குறையும் என்றும் நாளை காலையிலிருந்து மழை ஒட்டுமொத்தமாக படிப்படியாக குறையும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த பகுதி 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதன் பின்னர் வடக்கு தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடல் பகுதி இடையே அது கரையை கடக்க இருக்கிறது. இப்போதைக்கு அது வடமேற்கு திசையை நோக்கி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதால் மழைப்பொழிவு விட்டு வட தமிழக மாவட்டங்களில் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. ஓவியா.